Hi, welcome to my channel. இது வந்து continuation of single entry. Last 4 classes நம்ம single entry பற்றி தான் படித்தோம். இதுலேயும் வந்து இந்த ப்ராப்ளம் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். இதில் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன, சும்மா ஒரு ப்ரீஃபாக மட்டும் சொல்லிடுறேன் ஷார்ட்டாக. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னா இது வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சிங்கிள் என்ட்ரினா சில அக்கௌண்ட்ஸ் இல்லாட்டி கம்ப்ளீட்டாக சில அக்கௌண்ட்ஸ் வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஒன்று நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அந்தமாதிரி இங்கே வந்து என்ன மெயின்டைன் பண்ணுவாங்கனாக்கா, டெட்டார் அக்கௌண்ட், கிரெடிட்டார் அக்கௌண்ட், இது வந்து ஏதாவது கேஷ் ரிலேட்டடு அது மாதிரி ரியல் அக்கௌண்ட்ஸ் மட்டும், பர்சனல் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சில அக்கௌண்ட்ஸ்லாம் அவங்க டோட்டலாக வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ கேஷ்க்கு ரிலேட்டட், பேங்க் ரிலேட்டட் மட்டும்தான் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ப்ராப்பராக வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பண்ண முடியாது. அவங்க வந்து பேலன்ஸ் ஷீட் சரியாக எடுக்க முடியாது. ஸோ அது மாதிரி கேசஸில் வந்து நம்ம வந்து இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ரிவர்ஸில் போவோம். நம்ம ஜென்ரலாக டபுள் என்ட்ரி சிஸ்டமில் எப்படி பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஜர்னல் என்ட்ரிஸ், அதுக்கப்புறம் லெட்ஜர், அதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ், அதுக்கப்புறம் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் பண்ணுவோம். இங்கே நம்ம அப்படியே ரிவர்ஸில் போவோம். ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஷீட் பண்ணுவோம். இந்த பேலன்ஸ் ஷீட் இங்கே என்ன சொல்லுவாங்கனாக்கா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க. அது பண்ணிட்டுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை இதில் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகாது. இதில் வந்து நம்ம கேபிட்டல்னு ஒரு பேலன்ஸிங் ஃபிகராக வரும். ஓகே, ஸோ நம்ம இது ரெண்டுமே நம்ம லாஸ்ட் டைம் பேலன்ஸ் ஷீட் டேலி பண்ணோம். இதில் வந்து சேம் பேலன்ஸ் ஷீட் மாதிரியே இருக்கும், ஆனால் டேலி பண்ண மாட்டோம். இதில் வந்து பேலன்ஸிங் ஃபிகர் ஒன்று வரும், தட் இஸ் கால்ட் எஸ் கேபிட்டல். ஓகே, இதை எடுத்துகிட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம பார்ப்போம். நீங்கள் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த வீடியோஸ் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். இது கவனித்தாவே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் புரிஞ்சிடும். ஓகே, ஸோ நம்ம கொஷின் படிப்போம். Anand keeps his book under single entry system. Find profit or loss made by him for the year ended 31st March 2019. இது வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பர்டிகுலர்ஸ், இது ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டோட ரிலேட்டட், இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டோட ரிலேட்டட். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸஸ் ரிலேட்டட், இது க்ளோசிங் பேலன்ஸ் ரிலேட்டட். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ரெண்டு செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் அட் பேங்க் 5,000, 60,000. இங்கே வந்து டெபிட், இங்கே கிரெடிட் கொடுத்துருக்காங்க. டெபிட் அசெட்ஸ், கேஷ் அட் பேங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அன் அசெட். கேஷ் அட் பேங்க் இஸ் அன் அசெட். ஆனால் இங்கே டெபிட் கிரெடிட் ஏன் கொடுத்தாங்க? டெபிட் கொடுத்தா அசெட்டு, கிரெடிட் கொடுத்தா லைபிலிட்டி. இட்ஸ் நத்திங் பட் அ பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகே, கேஷ் இன் ஹேண்ட் இட்ஸ் அன் அசெட். ஸோ இது ப்ராப்ளம் இருக்காது. ஸ்டாக் அசெட், டெட்டார் அசெட், பிளான்ட் அசெட், பில்டிங் அசெட், கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டி. He had withdrawn ₹60,000 for his personal use. இதெல்லாம் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம அசெட்ஸில் போட போகிறோம். Introduce ₹17,000 for further expansions, further capital. Create a provision at 5%. லாஸ்ட் டைம் நம்ம படிச்சுப்போம், டேட்டாஸ்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஆனால் டேட்டாஸ் ரெண்டுமே இருக்குது, இங்கேயா. நம்ம எப்பயுமே க்ளோசிங்கில் மட்டும்தான் பண்ணுவோம், ஓப்பனிங்கில் நம்ம பண்ணக்கூடாது. ஓப்பனிங் நம்ம எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வெறும் க்ளோசிங்கில் தான் நம்ம பண்ணணும், எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாலும். அண்ட் டிப்ரிசியேஷன் at rate of 10% on plant. ஸோ பிளான்ட்டில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், கரெக்டாக டேட்டாஸ் மேலே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அந்த ஸ்டார்ட் வைக்கிறேன். ஓகே, வில் ஸ்டார்ட். இப்படி நம்ம ஒரு பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான், பட் ஸ்டேட்மெண்ட் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இது ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட், இது க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட். அப்படியே சைமல்டேனியஸில் நம்ம போட போகிறோம். ஓகேவா? கேஷ் அட் பேங்க். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், டெட்டார் இந்த அசெட், கிரெடிட்டார் இந்த லைபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் கேஷ் அட் பேங்க் எவ்வளோ சொன்னாங்க? கேஷ் அட் பேங்க்கு 5,000. ஸோ 5,000. ஸோ இது கிரெடிட் சைடில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவீங்க? பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ எவ்வளோ சொன்னாங்க? 60,000. ஓகேவா? கேஷ் இன் ஹேண்ட் இஸ் அன் அசெட். கேஷ் இன் ஹேண்ட். ஸோ இது 3,000. இது கேஷ் இன் ஹேண்ட் 4,500. ஸோ சைமல்டேனியஸாக போனால் டைம் வேஸ்ட் ஆகுது. ஸ்டாக் 35,000, 45,000. ஸ்டாக் 35,000, ஸ்டாக் 45,000. ஓகே, நெக்ஸ்ட்டு டெட்டாஸ் 1,90,000. ஸோ டெட்டாஸ் 1 lakh.
debtors inner column போறேன் because we have adjustment. So இன்னொரு column போட்டா பிரச்சனை இல்லை, it's okay, உள்ளாரே போடலாம். Plant, it's an asset, 80. Plant 80,000, ஒரு line விட்டுரும். Plant 80,000 because we have adjustment, so inner column. Next find last building 1,40,000. So building ரெண்டுமே 1,40,000. So 1,40,000 இங்கே இன்னொரு லைன் விட்டுட்டு இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு கொஞ்சம் ஒரு பிளேஸ் விட்டுணும். பில்டிங் 1,40,000. Any doubts? Okay. Next creditors. Creditors always liability. So the 1,70,000 and 1,30,000. Creditors 1,70,000 and creditors 1,30,000. Okay, so I have recorded everything. So just இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிங்க, டேலி ஆகாது, நம்ம கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே டோட்டல் பண்ணிங்கனாக்கா வில் கெட் 3,63,000. 3,63,000லேருந்து 1,70,000 எடுத்துட்டா வில் கெட் 1,93,000. இது என்ன சொல்லுவாங்கன்னா கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல். திஸ் இஸ் பேலன்சிங் ஃபிகர். ஓகே, இந்த டோட்டல் இது வந்து டெட்டாஸ் நம்ம வந்து 5% கால்குலேட் பண்ணணும். மைனஸ் ப்ரொவிஷன் 18% சொன்னாங்க, 5%. ஸோ 4,500 டிடெக்ட் பண்ணால் யூ வில் கெட் 85,500. Plan to depreciation 10%. At the rate of 10%, you will get 8,000. You will get 72,000. So in the total add பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3,47,000 வரும். ஓகே, ஸோ இங்கேயும் அப்படி தான் 3,47,000 போட்டுக்கணும். ஸோ வில் கால் இட் அஸ் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் எப்பயுமே மேலே போட்டுக்கணும், பேலன்சிங் ஃபிகர். ஸோ 3,47,000லேருந்து 1,90,000 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1,57,000 வரும். ஓகே, திஸ் இஸ் ஹவு opening balance sheet and opening statement of affair as well closing statement of affairs. Same like a balance sheet, but will not get tallied. We're going to do a balancing. That's it. All adjustment has to be done in closing statement of affairs. We should not touch any adjustment or we should not record any other adjustments over here. So both has to get tallied. Okay, so this is how we got opening capital and closing capital. Ida main number opening capital and closing capital kaha da number in the statement of affair பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம இது பார்க்கலாம், இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஜஸ்ட் we are going it in a reversal way. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ரைட், திஸ் இஸ் கேபிட்டல் ஆஸ் ஆன், திஸ் இஸ் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம்ல க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ, இது 1,57,000. ஸோ 1,57,000. இதோட ப்ரொஃபார்ம் மட்டும் ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன். ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் த இயர் எண்ட். எப்பயுமே இயர் எண்டட் தான் போகணும். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஸ் ஒன், இது வந்து க்ளோசிங் கேபிட்டல் தான் ஃபஸ்ட்டு போகணும். ட்ராயிங்ஸ் ஏதாவது பர்சனல் யூஸ்க்கு ட்ரா பண்ணால் அது வந்து ட்ராயிங்ஸ் சொல்லுவாங்க. ஃபர்தர் கேபிட்டல் ஏதாவது எக்ஸ்ட்ரா கேபிட்டல் ஏதாவது அடிஷ்னல் கேபிட்டல் இருந்தால் அதை மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த வர அமௌண்ட் வந்து வில் கால் அட்ஜஸ்டட் கேபிட்டல் ப்ளஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டலோட அமௌண்ட் போட்டுட்டு ஸோ நம்ம ப்ராஃபிட் வருது லாஸ் வந்தால் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் அது போட்டுட்டேன். ட்ராயிங்ஸ் பார்க்கலாம், எவ்வளோ ட்ராயிங்ஸ் 60,000. ஸோ பர்சனல் யூஸ் சொன்னாவே நம்ம இங்கிலீஷ் இட்ஸ் அ ட்ராயிங். ஸோ ஹவு மச் யூ ஹேவ் 60,000. So how much your total 0 0 0 7 11. So 1,17,000. So இன்னும் further expansionக்கு அவங்க additional capital introduce பண்ணியிருக்காங்க. எவ்வளோ 17,000. ஸோ 17,000 நான் மைனஸ் பண்ணுறேன், ஏன்னா இங்கே லெஸ். 17,000 மைனஸ் பண்ண எவ்வளோ வரும் எனக்கு 1 lakh. So I'll get 1 lakh. So 1 lakh is nothing but what? Adjusted capital. So opening capital நம்ம இங்கே ஆல்ரெடி வந்துச்சுல எவ்வளோ 1,93,000. சாரி, ஓப்பனிங் எவ்வளோ வந்துச்சு 1,93,000. ஸோ 1,93,000. சாரி 0 0 0 7
1 இது 2,70,000 ஓகே இங்கே 2 lakhs சாரி 2 lakhsலேருந்து 1,93,000 எடுத்துகிட்டு எவ்வளோ 7,000. Did you got positive or negative? Positive. So that's what we called as a profit made during the year. That's it. Okay. So this is 2 lakhs, not 1 lakh. Okay. So 1,57,000 plus 60,000, you'll get 2,17,000. Further capital I minus pandra. So you'll get 2 lakhs. 2 lakhs and 1,93,000 I minus pannaka. I'll get 7,000. This is profit made during the year. அவ்வளோதான் இதான் நம்ம ஆன்சர். ஓகே ஸோ இந்த மெயினாக நம்ம கற்றுக்கிட்டது என்ன கற்றுட்டோம் how to do the opening balance sheet, opening statement of affair and closing statement of affair just like a balance sheet, but here you will get a capital as a balance sheet. capital கொடுக்க மாட்டோம் ஏன்னா it is under single entry system. அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரொஃபார்மா நம்ம கேல்குலேட் பண்ணாக்க நம்ம ப்ராஃபிட் சப்போஸ் உங்களுக்கு மைனஸ் வந்ததுன்னா இங்கே லாஸ் சொல்லுவாங்க. ஓகே ஸோ இதோட இந்த மெத்தட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து டோட்டல் டேட்டாஸ் அண்ட் டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ.